வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா. இந்த குருமா வந்து ரைஸுக்கு நல்லா இருக்குங்க, சப்பாத்தி பூரி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான பொருட்கள்: பெரிய கேரட் 1, பீன்ஸ் ஒரு 8 எடுத்துருக்கேங்க, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன தக்காளி எடுத்துருக்கேங்க. இது வந்து பேஸ்ட் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேங்க. குருமா கெட்டியாகவும் ஆகும். தேங்காய் வந்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, முந்திரி வந்து உடைச்ச முந்திரி நான் 10 சேர்த்துக்க போகிறேங்க. முழுசாக இருந்ததுன்னா 5 சேர்த்துக்குங்க. இதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. கிராம்பு 3, பட்டை 2, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1, அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ சின்ன சைஸ் தக்காளி இப்போ சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி அரைச்சி எடுத்துருக்கோங்க. அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு, உப்பு தேவையான அளவு. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 செகண்ட் வரைக்கும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசல்லாம் போகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்குங்க. பச்சை வாசனை இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. நான் வந்து இந்த 3 காய் மட்டும் போட்டுக்கிட்டேங்க. இது கூட காலிஃப்ளவர், ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடச்சா கூட போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்குங்க. ஆனால் ட்ரை பட்டாணி வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காதுங்க. காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. காய் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்குங்க, பச்சை வாசனை இல்லாமல். பாதி அளவு நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து ரொம்ப நேரம் மூடி வைக்க தேவையில்லைங்க, ரொம்ப வேக தேவையில்லைங்க. பாதி அளவு வெந்து வந்தால் போதும். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விடுங்க மசாலாவெல்லாம். மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தழை தண்டு மட்டும் கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி இது கூட போட்டுக்கலாங்க. கொதித்து வரும்போது இதோட வாசனையும் அதில் இறங்கியிருக்குங்க. டேஸ்ட்டும் சாப்பிட நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தண்டை இப்போ சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருக்குங்க. காயெல்லாம் வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரியை இப்போ சேர்த்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துருக்க தேங்காய் முந்திரி சோம்பு இதெல்லாம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க வேண்டாங்க. ஒரு 3 நிமிஷம் கொதி வந்தால் போதும். நல்லா கொதிச்சு வருதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழையை இப்போ தூவிக்கிறேங்க. சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.